Hello friends, this is your Yoganandam biology lecturer. In the video la நம்ம discuss பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து human reproductionல gametogenesis ன்ற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து gametogenesis ன்ற டாபிக் வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, what you know about gametogenesis? Gametogenesis, gamete அப்படின்னா உங்களுக்கு தெரியும். Formation of male and female gamete in the concerned reproductive system is called as gametogenesis. What is gametogenesis? See the explanation. Formation of gametes in the gonads. Gonads வந்து reproductive system தான் வந்து gonads அப்படின்னு சொல்றோம். Sex organs தான் வந்து gonads அப்படின்னு சொல்றோம் நம்ம. Okay, so இந்த reproductive systemல வந்து male and female gametes. இந்த male gametes form ஆகிறதுக்கு என்ன சொல்றோம்னா spermatogenesis அப்படின்னு சொல்றோம். Formation of male gamete in the gonad is called as spermatogenesis. Formation of female gamete is called as oogenesis அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So what are the two types of gametogenesis? Spermatogenesis and oogenesis. ரெண்டு process வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து spermatogenesis followed by oogenesis. சரி, ஓகே. இப்போ இந்த spermatogenesisல வந்து sperms வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. The process of formation of sperms called as spermatogenesis. இந்த sperm formation எங்க நடக்குது? Seminiferous tubule நடக்குது. Seminiferous tubule of testisல வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. இது சிங்குலர்ல வந்து ஸ்பெர்மட்டோசோமா அப்படின்னு சொல்றோம், ப்ளூரல்ல வந்து ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இது ரெண்டு ஸ்டேஜ்ல வந்து நடக்குது பாருங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து செமினிஃபெரஸ் டிபியூல்ல வந்து ஸ்பெர்மேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்பெர்மட்டோகோனியான்றது வந்து ஸ்பெர்ம் மதர் செல்ஸ். ஸ்பெர்ம் மதர் செல்ஸ்ல இருந்து ஸ்பெர்மேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. தென் இந்த ஸ்பெர்மேட்டிட்ஸ் வந்து செர்டோலி செல்ஸ்ல டிப் ஆகி அது ஸ்பெர்மா டெவலப் ஆகுது. ஸ்பெர்மேட்டிட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்பெர்ம். ஏன்னா இந்த செர்டோலி செல்ஸ் வந்து இந்த ஸ்பெர்மேட்டிட்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஆஸ் a result ஸ்பெர்மேட்டிட்ஸ் என்னவோ டெவலப் ஆகுது, ஸ்பெர்ம்ஸா டெவலப் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பாருங்க, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இங்க செமினிஃபெரஸ் டிபியூல்ல வந்து என்ன இருக்கு? ஸ்பெர்மட்டோகோனியா இருக்கு. இதான் வந்து ஸ்பெர்ம் மதர் செல் அப்படின்னு சொல்றோம் நம்ம. What is the nature of spermatogonia? Diploid. Two என்ன diploid. இந்த seminiferous tubule இருக்கிற spermatogonia undergoes mitosis cell division. First clear understand பண்ணுங்க. It undergoes what cell division? Mitosis cell division. As a result, primary spermatocytes form ஆகுது. இந்த primary spermatocytes-உம் வந்து diploid தான். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து seminiferous tubule குள்ள நடக்குது. Spermatogonia undergoes mitosis cell division. As a result, primary spermatocytes form ஆகுது. Primary spermatocytesல தான் meiosis 1 நடக்குது. meiosis 1 is always called as reduction division அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்போ meiosis 1 நடக்கும்போது secondary spermatocytes form ஆகுது. இந்த secondary spermatocytesல again meiosis 2 நடக்குது. meiosis 2 நடந்து spermatids form ஆகுது. From each spermatogonia there are 4 spermatids form ஆகுது. So இங்க secondary spermatocytes and spermatids sperms எல்லாம் haploid. So இங்க இதெல்லாம் diploid, இதெல்லாம் haploid அப்படின்றத clear understand பண்ணுங்க. Diploidல 46 chromosomes இருக்கும், haploidல வந்து only 23 chromosomes இருக்கும். Spermatids. Then spermatids undergoes spermiogenesis. Spermatids dip into Sertoli cells. As a result வந்து spermatozoa develop ஆகுது. Spermatozoa singular, sperms plural சொல்லியிருக்கோம். So இந்த process வந்து clear understand பண்ணுங்க. This overall process taken place in the seminiferous tubules. சரி, இங்க பாருங்க diagrammatic representationல clear-ஆ கொடுத்திருக்காங்க. Primary spermatocytes gives how many secondary spermatocytes? 2 secondary spermatocytes. Then secondary spermatocytes, each secondary spermatocytes gives how many spermatids? 2. That is secondary spermatocytes gives 2 spermatids. Thus primary spermatocytes gives totally there are how many spermatids or sperms? 4. ஒரு primary spermatocytesல இருந்து எத்தனை spermatid ஃபார்ம் ஆகுது? 4 spermatids. அந்த spermatids தான் sperma டெவலப் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எங்க நடக்குது? செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ள நடக்குது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெர்மட்டோகோனியம். ஸ்பெர்மட்டோகோனியம்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து
spermatids form ஆகுது. Then spermatids ல இருந்து sperms develop ஆகுது. Okay. So after spermiogenesis, sperms head become embedded in the Sertoli cells. Then they released from the seminiferous tubule. It is called as spermiation. So after spermiogenesis, sperm head எங்க டிப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, embedded in the Sertoli cells. Sertoli cell குள்ள வந்து embed ஆயிருக்கு. Then அது எங்க ரிலீஸ் ஆகுது, released from the seminiferous tubule. Seminiferous tubule இருந்து எங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்க வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த cavities, try to remember. RV, EVன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ரீட் டெஸ்டிஸ், அந்த irregular cavities குள்ள என்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ மேல் செக்ஸ் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு வெளியில இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல வந்து லேடிக் செல்ஸ் இருக்கு. ஸோ அந்த லேடிக் செல்ஸ் வந்து என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, லேடிக் செல்ஸ் வந்து ஆண்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணுது, ஆண்ட்ரோஜன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்னைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நம்ம பாடியில எந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகணும் அப்படின்னாலே வந்து அது எதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸ் ஆக்ட் ஆன் பிட்யூட்டரி. Then pituitary secrete. There are 2 types of gonadotropins. What are the 2 types of gonadotropins? One is luteinizing hormone and another one is follicular stimulating hormone. To try to remember, luteinizing hormone and follicle stimulating hormone. The 2 gonadotropin hormones வந்து secrete பண்ணுது. சரி, இந்த luteinizing hormone என்ன செல்ஸ் மேல ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸ் மேல ஆக்ட் பண்ணும்போது என்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் செக்ரேட் ஆகுது. இந்த ஆண்ட்ரோஜன் வந்து எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன செல்ஸ் மேல ஆக்ட் பண்ணுது, செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. செர்டோலி செல்ஸ் ப்ரொவைட் நோரிஷ்மெண்ட், இந்த டெவலப்பிங் ஸ்பெர்முக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. செர்டோலி செல்ஸ் ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் hormone which is responsible for spermiogenesis. Spermatid sperms டெவலப் ஆகிறதுக்கு இது தேவைப்படுது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெர்மட்டோசோவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இல்ல என்னென்ன பார்ட் இருக்கு பாருங்க. ஸ்பெர்ம், மெச்சூர் ஸ்பெர்ம்ல என்னென்ன பார்ட் இருக்கு, ஹெட் இருக்கு, மிடில் பீஸ் இருக்கு அண்ட் டெய்ல் இருக்கு. ஸோ மெச்சூர் ஸ்பெர்மோட லென்த் எவ்வளோன்னு பாருங்க, 60 மியூ மைக்ரான் லாங். இந்த லென்த், ஓவரால் லென்த் எவ்வளவு சொல்றாங்க, 60 மியூ மைக்ரான். ஸ்பெர்ம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், திஸ் ஒன் ஆஃப் த ஹாப்ளாய்ட் செல். ஹாப்ளாய்ட் செல் அப்படின்னாவே வந்து அது என்ன கவர் பண்ணிருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன் கவர் பண்ணிருக்கு. ஸ்பெர்ம்ல எத்தனை பார்ட் இருக்கு பாருங்க, ஹெட் இருக்கு, மிடில் பீஸ் இருக்கு அண்ட் டெய்ல் இருக்கு, 3 பார்ட்ஸ் இருக்கு. சரி, இப்ப ஹெட் ரீஜன்ல என்ன இருக்கு, டெய்ல் ரீஜன்ல என்ன இருக்கு, மிடில் பீஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஹெட் ரீஜன்ல ஸ்பெர்மோட ஹெட் என்ன ஷேப்ல இருக்கு, ஓவல் ஷேப்ல இருக்கு. இதுல என்ன இருக்கு, நியூக்ளியஸ் அண்ட் அக்ரோசோம் இருக்கு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நியூக்ளியஸ் அண்ட் அக்ரோசோம் இருக்கு. அக்ரோசோம் எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோல்கை காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து லைட்டிக் என்சைம் இருக்கு. இது போயிட்டு எக்கை மீட் பண்ணும்போது அந்த எக் மெம்பரேனை டிஸ்இன்டகிரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிஹைண்ட் த ஹெட் வந்து நெக் ரீஜன் இருக்கு. ஸோ இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஹெட் ரீஜன்ல என்ன இருக்கு, நியூக்ளியஸ் அண்ட் அக்ரோசோம் இருக்கு. அக்ரோசோம் மேடப் ஆஃப் வந்து கோல்கை காம்ப்ளெக்ஸ். அக்ரோசோம் எதனால ஆனது, கோல்கை காம்ப்ளெக்ஸ். இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் செக்ரீட் பண்ற இந்த என்சைம் வந்து லைட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்சைம் தான் எக் மெம்பரேனை டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டு எக்குள்ள ஸ்பெர்ம் என்டர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, மிடில் பீஸ்ல என்ன இருக்கு பாருங்க. மிடில் பீஸ்ல வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட் இருக்கு. ஓகே, அண்ட் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம் இருக்கு. சரி, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸ்பெர்ம் மூவ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஸ்பெர்ம் மூவ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. தென் டெய்ல் ரீஜன் பாருங்க. டெய்ல் ரீஜன் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட். இல்ல ஸ்பெர்ம் மூவ்ஸ் இன் த ஃப்ளூயிட் மீடியம் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்
by undulating movement of the tail அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் நடக்கிறதுனால வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வந்து ஸ்பெர்ம் மூவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் பாருங்க, ஹியூமன் மேல் எஜாகுலேட்ஸ் அபவுட் ஹவு மெனி மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் டியூரிங் எ கோயிட்டஸ். பாருங்க, during single coitus human male ejaculates around 200 to 300 million sperms. இதுல எவ்வளவு ஃபர்டைலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு லிவிங் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபர்டைலா இருக்கணும். அதுல வந்து நார்மல் ஷேப் அண்ட் சைஸ் வந்து இருக்கணும். அதை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதோட 40% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேகமா மூவ் ஆகிறதா இருக்கணும். விகரஸா மூவ் ஆகிறதா இருக்கணும். வேகமா மூவ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து நார்மல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மூலியமா தான் வந்து அவங்க they can able to get their own offspring. ஸோ இந்த டேட்டாவும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சிங்கிள் கோயிட்டஸ் எவ்வளோ மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து எஜாகுலேட் ஆகுது, அதுல எவ்வளோ வந்து ஃபர்டைலா இருக்கணும், எவ்வளோ வந்து நல்லா வந்து வேகமா வந்து மூவ் ஆகிறதா இருக்கணும், விகோரஸ் மோட்டிலிட்டியா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து spermatogenesis followed by oogenesis. What is oogenesis? Formation and maturation of ovum is called as oogenesis அப்படின்னு சொல்றோம். இது எங்க நடக்குது? oogenesis எதுக்குள்ள நடக்குது? ஃபாலிக்கல்ஸ்குள்ள நடக்குது. It takes place in Graafian follicles. இங்க பாருங்க, இந்த ஓவரிக்குள்ள நிறைய வந்து ஃபாலிக்கல்ஸ் இருக்கு. இந்த ஃபாலிக்கல்ஸ்குள்ள வந்து ஓவம் இருக்கு, immature ஓவம் இருக்கு. Oogenesis initiated in embryonic stage. There are millions of egg mother cells called as oogonia are formed within each ovary. நார்மலா வந்து இந்த எம்பிரியோனிக் ஸ்டேஜ்லயே வந்து ஓவரியில் வந்து there are millions of egg mother cells இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The egg mother cells are called as oogonia. Clear அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது வந்து எப்போ during the embryonic stage itself, during pregnancy the ஃபீட்டஸ் டெவலப் ஆகுது இல்லைங்களா, எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் டேக்கன் பிளேஸ்னா அப்போ எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து ஓவரியில் எவ்வளோ இருக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் oogonia இருக்கு. சரி, ஓகே. நோ மோர் oogonia ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஆடட் ஆஃப்டர் பர்த் வந்து நாட் ஈவன் சிங்கிள் oogonia இஸ் ஆடட். இந்த மில்லியன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு oogonia கூட ஆட் ஆகாது. அதுக்கப்புறம் பாருங்க, oogonia மல்டிப்ளை டு ஃபார்ம் பிரைமரி oocytes. oogonia மல்டிப்ளை என்ன ஃபார்ம் ஆகுது? பிரைமரி oocytes. oogonia-ல இருந்து பிரைமரி oocytes ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி oocytes வந்து மியாசிஸ் 1 புரோபேஸ் 1ல வந்து டெம்பரரியா ஸ்டாப் ஆயிடும். இந்த லைனும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். oogonia மல்டிப்ளை டு ஃபார்ம் பிரைமரி oocytes. oogonia-ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? பிரைமரி oocytes ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி oocytes வந்து என்ன ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது பாருங்க? ப்ரோபேஸ் ஆஃப் தி மியாசிஸ் 1ல வந்து டெம்பரரியா வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் பர் 28 days வந்து ஒரே ஒரு ஃபாலிக்கல் வந்து அண்டர்கோஸ் ஃபர்தர் செல் டிவிஷன். இங்க பாருங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. ஈச் பிரைமரி oocyte வந்து ப்ரோபேஸ் 1ல அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. சரௌண்டட் பை ஈச் பிரைமரி oocyte வந்து சரௌண்டட் பை கிரானுலோசா செல்ஸ் டு ஃபார்ம் பிரைமரி ஃபாலிக்கல். இந்த பிரைமரி oocyte கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த பிரைமரி oocyte இருக்கு இல்லைங்களா, இந்த பிரைமரி oocyte வந்து எதுல ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோபேஸ் 1 மியாசிஸ் செல் டிவிஷன்ல ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப அந்த பிரைமரி oocyte ஒரு லேயர் கவர் பண்ணுது, அதுக்கு பேரு கிரானுலோசா செல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பிரைமரி oocyte சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரியில வந்து எவ்வளவு பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் இருக்கு பாருங்க. அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி ஈச் ஓவரி கண்டெயின், அது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஈச் ஓவரி கண்டெயின் how many primary follicles? 60,000 to 80,000 primary follicles இருக்கு. ஸோ இப்போ இந்த பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து என்ன ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன்ல வந்து அரெஸ்ட் ஆயிருக்கு? ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் செல் டிவிஷன்ல அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. என்னது? பிரைமரி ஃபாலிக்கல்ஸ். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் என்னவா டெவலப் ஆகுது? செகண்டரி ஃபாலிக்கல்ஸா டெவலப் ஆகுது. செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் வந்து டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸா டெவலப் ஆகுது. தென் டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸ் வந்து ஃபைனலா வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல். ஆன் 14th day வந்து பிரைமரி ஃபாலிக்கல்
என்ன ஃபாலிகுலா டெவலப் ஆகுது? கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கலுக்குள்ள ஃபுல்லி மெச்சூர்ட் எக் இருக்கும். ஸோ பிரைமரி ஃபாலிக்கல் என்ன ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிருக்கு? புரோபேஸ் 1 மியாசிஸ் ஸ்டேஜ்ல வந்து மியாசிஸ் புரோபேஸ் 1ல ஸ்டாப் ஆயிருக்கு. ஒன்ஸ் ஃபார் 28 days. அதாவது இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து 1 to 5 days 1 to 5 days வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்போ 6th டேல இருந்து 14th டே வரைக்கும் வந்து இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடக்கும். 6th டேல இருந்து 14th டே வரைக்கும் வந்து இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடக்கும். ஓகே, கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ஃபுல்லி மெச்சூர்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இந்த ஃபுல்லி மெச்சூர்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து the primary oocyte within tertiary follicles grows in size and undergoes first unequal meiotic cell division. இங்க நடக்குது, இங்க பாருங்க. இந்த primary oocyte within the tertiary follicle, primary oocyte tertiary follicle இருக்கும்போது அது grow ஆகுது. first unequal meiotic cell division நடக்குதுன்னு சொல்றாங்க. as a result haploid secondary oocyte ஃபார்ம் ஆகுது. பிரைமரி oocyteல இருந்து செகண்டரி oocyte என்ன ஸ்டேஜ்ல? பிரைமரி oocyte செகண்டரி oocyte டெவலப் ஆகுது. செகண்டரி oocyte டெர்ஷரி oocyte that is tertiary follicle டெவலப் ஆகும்போது தான் அதுல வந்து ஃபர்தரா வந்து இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் கண்டினியூ ஆகுது. as a result செகண்டரி oocyte ஃபார்ம் ஆகுது. செகண்டரி oocyte அதோட வந்து ஒரு போலார் பாடி ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் போலார் பாடி. சரி, ஓகே. இப்ப செகண்டரி oocyte பாருங்க, ரீடைன் செகண்டரி oocyte குள்ள வந்து தேவையான நியூட்ரிஷன் இருக்கு, நியூட்ரியன்ட் ரிச் சைட்டோபிளாசம் இருக்கு. அந்த அது வந்து பிரைமரி oocyteக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் போலார் பாடி? இந்த போலார் பாடி ஃபர்தரா டிவைட் ஆகுதா இல்ல டீஜெனரேட் ஆகுதான்றது வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கல. இப்போ டெர்ஷரி ஃபாலிக்கல்குள்ள என்ன இருக்கு? இப்போ செகண்டரி oocyte இருக்கு. இந்த செகண்டரி oocyte ஃபர்தரா என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்டு மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். மெச்சூர் ஃபாலிக்கல் இஸ் கால்ட் அஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல். செகண்டரி oocyte ஃபார்ம்ஸ் நியூ மெம்பரேன். இப்போ செகண்டரி oocyteல வந்து ஒரு நியூ மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் ஜோன் ஆஃப் பெலுசிடா அப்படின்னு சொல்றாங்க. Now கிராஃபியன் ஃபாலிக்கல் now rupture to release the secondary oocyte. Secondary oocyte is called as ovum. From the ovary, this is called as ovulation. So fully matured follicle எந்த டேவ்ல வந்து இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா on 14th day. On 14th day வந்து fully matured கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. on 14th day வந்து இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் வந்து எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். The shedding of ovum from the கிராஃபியன் follicle to fallopian tube is called as ovulation. Shedding of ovum into fallopian tube is called as ovulation அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், அதனால கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, பிரைமரி oocyte, that is primary follicle, secondary follicle, tertiary follicle, கிராஃபியன் follicle அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ பிரைமரி ஃபாலிக்கல்ல வந்து ஊகோனியா வந்து என்னவோ டெவலப் ஆயிருக்கு? பிரைமரி oocyte. அந்த பிரைமரி oocyte வந்து என்ன ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிருக்கு? பிரைமரி oocyte வந்து புரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ்ல ஸ்டாப் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்டரி டெர்ஷரி ஃபாலிகுலா டெவலப் ஆகும்போது தான் அதுல வந்து நெக்ஸ்ட் செல் டிவிஷன் நடக்குது. அந்த செல் டிவிஷன் மியாசிஸ் 1 கம்ப்ளீட் ஆகுது. as a result செகண்டரி oocyte ஃபார்ம் ஆகுது. சரி, இப்ப செகண்டரி oocyteல இருந்து எப்போ வந்து எக் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து அது டியூரிங் ஃபர்டிலைசேஷன். அது நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, oogenesis. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. oogonia வந்து டிப்ளாய்டா ஹேப்ளாய்டா? சேம் லைக் ஸ்பெர்மட்டோகோனியா, oogonia ஆல்சோ டிப்ளாய்ட். 46 குரோமோசோம்ஸ் இருக்கு இதுல. சேம் லைக் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். oogonia undergoes mitosis cell division. as a result பிரைமரி oocyte ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி oocyte வந்து எதுக்குள்ள இருக்கு? பிரைமரி ஃபாலிக்கல்ல இருக்கு. பிரைமரி oocyte அது க்ரோ ஆகுது. அது என்ன ஸ்டேஜ்ல வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். புரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ்ல அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு டெம்பரரியா. அப்புறம் வந்து இந்த பிரைமரி oocyte டெர்ஷரி ஃபாலிகுலா பிரைமரி oocyte வந்து
tertiary follicular develop ஆகும்போது அதுல meiosis 1 நடந்து secondary oocyte and first polar body form ஆகுது. இந்த first polar bodyயோட fate என்னன்றது நமக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ secondary oocyte further வந்து divide ஆகுது meiosis 2. இது இந்த meiosis 2 எப்ப நடக்குது? During fertilization. Secondary oocyte குள்ள sperm enter ஆனாதான் the meiosis 2 நடக்கும். As a result, oocyte form ஆகும், ovum and second polar body. So இந்த polar bodyயோட function இது வரைக்கும் என்னன்றது வந்து தெரியவில்லை. சரி, இப்ப பாருங்க structure of ovum கொடுத்திருக்காங்க. ovum வந்து whether motile non motile என்ன ஷேப்ல இருக்கு? ovum வந்து spherical ஷேப்ல இருக்கு. whether it is motile or non motile அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதனுடைய சைஸ் பாருங்க, என்ன மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க? 0.2 millimeter in diameter. diameter சொல்றோம் நம்ம. milli, that is millimicron நம்ம சொல்றோம். okay. Then ovumல பாத்தீங்கன்னா வந்து எத்தனை membrane? ovum enclosed by how many membranes? 3 membranes. What are the 3 membranes? First, the inner membrane. Inner membrane என்ன பாருங்க, எல்லா செல்லுக்குமே பாத்தீங்கன்னா வந்து இந்த சைட்டோபிளாசமை கவர் பண்ணி ஒரு மெம்பரேன் இருக்கும். அது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். The innermost layer என்ன சொல்றாங்க? Plasma membrane. The next பாத்தீங்கன்னா the outer two plasma membrane வந்து என்ன லேயர் கொடுத்திருக்காங்க? Zona pellucida. Next layer, next to plasma membrane அது zona pellucida. Then the outermost layer என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? Corona radiata. So ovum enclosed by how many membranes? 3 membranes. Plasma membrane, zona pellucida and corona radiata. 3 membranes கொடுத்திருக்காங்க. சரி, என்ன டிஃபரன்ஸ் பாருங்க ஸ்பெர்மடோஜெனிசிஸ்க்கும் oogenesisக்கும். ஸ்பெர்மடோஜெனிசிஸ் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல நடக்குது. பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன் என்ன பார்த்துருக்கோம் நம்ம? டெஸ்டிஸ். oogenesis taken place in the ovary. ஸ்பெர்மடோஜெனிசிஸ் வந்து லிமிடெட் growth phase. இல்ல நம்ம ஸ்பெர்மடோகோனியா undergoes mitosis, cell division, as a result primary spermatocytes form ஆகுது. primary spermatocytes ல இருந்து secondary spermatocytes ல இருந்து spermatids, then spermatids ல இருந்து sperms form ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம. at the end of each cell division how many sperms form ஆகுது? 4 sperms form ஆகுது. ஆனா oogenesis வந்து elaborate growth phase. at the end of oogenesis எத்தனை ovum form ஆகுது? ஒரே ஒரு ovum தான் form ஆகுது. once for 28 days வந்து எத்தனை egg form ஆகுது? only one ovum form ஆகுது. அதே போல ஸ்பெர்மடோஜெனிசிஸ்ல வந்து போலார் பாடி அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. பட் oogenesisல 2 போலார் பாடி ஃபார்ம் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் நடக்கலன்னா ஒரே ஒரு போலார் பாடியோட ஸ்டாப் ஆயிடும். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுன்னா 2 போலார் பாடி. சரி, இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா begins at puberty, extended up to senility. senilityனாக்க till the end of the life. so அப்போ இதுக்கு வந்து there is no end. பட் ஆனா the female peopleக்கு பாருங்க oogenesis எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து puberty. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா puberty, at the time of puberty ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வந்து இது எப்ப ஸ்டாப் ஆகுது அப்படின்னாக்க the age of 50. இது menarche and menopause அப்படின்னு சொல்லிட்டு 2 டேர்ம் யூஸ் பண்றோம் நம்ம. சோ இதுல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா பாருங்க. formation of sperm in seminiferous tubule is called as. உங்களுக்கு தெரிஞ்சது தானே? formation of sperm in the seminiferous tubule is called as என்ன சொல்லலாம் நம்ம? spermiogenesis-ஆ, spermatogenesis-ஆ, இல்ல spermiation-ஆ? இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம இதுதான் பார்த்தோம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following are haploid? which of the following is are haploid? இல்ல எது haploid பாருங்க? spermatida இல்ல spermatozoa, all of the above. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது எல்லாமே வந்து என்னது? haploid தான். secondary spermatocytes, primary spermatocyte diploid, secondary spermatocytes, spermatids, spermatozoa எல்லாமே வந்து haploid தான். so இதுவும் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். next, number of spermatids formed from each primary spermatocytes. so at the end of spermatogenesis எத்தனை spermatocyte ஃபார்ம் ஆகுது? எத்தனை primary spermatocytes ஃபார்ம் ஆகுது? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. number of spermatids formed from
number of spermatids formed from primary spermatocytes. Primary spermatocytes வந்து உங்களுக்கு தெரியும் diploid. So இதுல இருந்து எத்தனை spermatids form ஆகுது? 4. Next பாருங்க. Head of the sperm formed of. இதுவும் important. Sperm ஓட headல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம நியூக்ளியஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவா இல்ல மைட்டோகாண்ட்ரியா அண்ட் அக்ரோசோமா? நியூக்ளியஸ் அண்ட் அக்ரோசோமா. Nucleus and acrosome. Acrosome is made up of vesicles of Golgi apparatus அப்படின்னு பார்த்தோம். Next பாருங்க. Number of primary follicles left in each ovary at puberty. So at the time of puberty, during embryonic stage millionsல இருக்குன்னு பார்த்தோம். At the time of puberty எவ்வளவு இருக்கும்? 60,000 to 80,000. Clear understand பண்ணிக்கங்க. Okay. Left in each ovary na 60,000 to 80,000. This is wrong. This one is 60,000 to 80,000 is correct. Okay. So which one is correct? 60,000 to 80,000. Next பாருங்க. During oogenesis, primary oocyte divided into. Primary oocyte ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? Primary oocyte ல இருந்து haploid secondary oocyte and polar body form ஆகுதா? இல்ல diploid secondary oocyte and polar body form ஆகுதா? இல்ல 2 haploid secondary oocyte form ஆகுதா? இல்ல 2 diploid secondary oocyte form ஆகுதா? So இது clear understand பண்ணுங்க. Primary oocyte ல இருந்து secondary oocyte form ஆகுது. அதோட வந்து ஒரு polar bodyயும் form ஆகுது. Haploid secondary oocyte and polar body. So இது this one இது எல்லாமே wrong. Next பாருங்க. The layer of womb formed of follicular cells. Womb formed of என்ன follicular cells? So இது clear understand பண்ணுங்க. oolemava இல்ல vitelline membrane corona radiata zona pellucida. So என்ன நம்ம பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து clear-ஆ நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. zona pellucida ன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். So thank you very much for listening our videos. Watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. So in the next video நம்ம about menstrual cycle பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.